எப்ஜே நீ இந்த வாரம் ஆடின ஆட்டமெல்லாம் போதும், உன் மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட காஸ்டியூம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் ரூமில் வச்சு விட்டு இந்த டாஸ்க்கை விட்டு வெளியே போடா வேணா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்லப்பட்டிருந்தது, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து ஏன் எப்ஜே அவர்கள் வந்து டார்கெட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்வதிக்கும் எப்ஜேவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்க, வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் அசம்பிள் பண்ணுறாரு நம்மளோட பிக் பாஸ் அவர்கள். ஸோ அதனை தொடர்ந்து அவர் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க. நேற்றுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பிடிச்சி ரைடு வந்து விட்டுருந்தாங்க. எல்லாரும் அந்தந்த கேரக்டரில் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாப்புல. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்தந்த கேரக்டரில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த டாஸ்கில் வந்து யாரெல்லாம் இன்வால்மெண்ட் இல்லாமல் வந்து இருக்காங்களோ அவங்கள தூக்கி நாங்கள் வெளியே போட்டுருவோம், இந்த டாஸ்க்கை விட்டு நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் நேற்றுக்கே வந்து சொல்லியிருந்தாங்க. சொல்லி ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்தந்த கேரக்டரில் வந்து இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிஜமாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நேற்றுக்கு நடந்து ஃபைட்டாக இருக்கட்டும், கம்ருதீனுக்கும் திவ்யாவுக்கும் அதே மாதிரி கம்ருதீனுக்கும் ரம்யாவுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரை விட்டு ஒரு கட்டத்தில் எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. பட் பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு யார் இந்த டாஸ்கில் வந்து பயங்கரமாக இன்வால்மெண்ட் இல்லாமல் வந்து இருந்துட்டு இருக்காங்க, கேரக்டரை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது மாடர்ன் சினிமாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மட்டுமே டார்கெட் பண்ணி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது உண்மையா கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே எப்ஜே அவர்கள் வந்து எந்த விதத்துலையும் இன்புட் வந்து கொடுக்கவே கிடையாது அந்த டீமுக்கு. ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமருதீன் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டராகவும் அவர் வந்து இல்லை. ஓகேங்களா? இந்த டாஸ்க்லையும் பெருசாக வந்து இன்வால்மெண்ட்டாக வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் வந்து நாங்கள் இந்த டாஸ்க்லேருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கடுத்து பார்வதி வந்து சொல்கிறாங்க. பார்வதி ரொம்ப லென்த்தியாக வந்து பேசுகிறாங்க, ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது இண்டிவிஜுவலாக வரும்போது பயங்கரமாக எஃபர்ட் போட்டு வந்து ஆடுறாப்புல. ஆனால் ஒரு டாஸ்க் வந்து குரூப் ஆடணும் இல்லை ஒரு டீம் ஆடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது சுத்தமாக வந்து அதில் இன்வால்மெண்ட்டை எப்பயுமே வந்து காட்ட மாட்டேங்கிறாரு. இந்த டாஸ்க் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி டாஸ்க்லையும் அவ்வளோதான். இந்த டாஸ்க்லையும் பெருசாக இன்வால்மெண்ட் வந்து இல்லை. அதே போல் அவருடைய கேரக்டரை விட்டும் அப்பப்போ வந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ அதனால் வந்து நாங்கள் அவரை நாமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சாண்ட்ரா அவர்கள், ஸோ அவர் வந்து எவ்வளோ தான் நாங்கள் புல் அவுட் பண்ணாலும் ஒரு பிளானிங்கை போட்டாலும் அந்த பிளானிங்குள்ளே வந்து எப்ஜேவை கூப்பிட்டாலும் பிளானிங்குள்ளரே வரமாட்டேங்கிறாரு எப்ஜே அவர்கள். ஸோ அதனால் எப்ஜே வந்து நாமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரம்யா ஜோ, ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே ரீசன்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. பிளானிங் பண்ணும்போதே வந்து பெருசாக வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் தான் வந்து இருந்துட்டுருக்காரு, கேரக்டர் வந்து பெருசாக வந்து செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வினோத் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதே எப்ஜே அவர்கள் தான் வந்து சொல்கிறாங்க. என்ன தான் வந்து பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு கேம் வருது அப்படின்னா அந்த கேமை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்ஜே. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக அதில் வந்து இன்வால்மெண்ட்டே இல்லாத மாதிரி வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அதனால் நான் எப்ஜேவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாரு. அதுக்கடுத்தா சபரி, ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஆரை வந்து சொல்கிறாப்புல. விஆர்னா நம்மளுடைய வினோத் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே பெரிய ட்விஸ்ட்டே. ரீசன் என்ன சொல்கிறாருன்னா இவர் தான் கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டார், அடிக்கடிக்கு வந்து வந்துட்டே இருக்காரு. ஸோ அதனால் வந்து நான் விஆரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து பார்த்திங்கன்னா எப்ஜேவை சேவ் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. பட் அந்த இடத்துல கமருதீன் வந்து கேட்குறாரு, டேய் கேரக்டரை விட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லைடா, இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதையும் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை பிக் பாஸ் அவர்கள் வந்து அப்படி தான் வந்து கேட்டிருந்தாரு, கேரக்டரை விட்டு யார் வெளியே வராங்களோ அவங்கள வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இன்வால்மெண்ட் பற்றியும் நீ வந்து பேசியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாங்க. அதுவும் விஆரை சொன்னது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. சபரி வந்து இந்த இடத்துல வந்து எப்ஜேவை சேவ் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஏன்னா அப்படி தான் வந்து சில ரீசன்ஸ் வந்து சொன்னார். அதுக்கு கமருதீன் பார்வதி இவங்க எல்லாரும் செருப்படி கொடுத்துட்டாங்க. அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் போய் குகைக்குள்ள வந்து உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் கூட தான் இன்வால்மெண்ட்டே இல்லாமல் வந்து இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை நம்ம வந்து சொல்லலாமா, நீங்கள் கேரக்டர்லேயே இருக்கிறதுனால உங்களை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடலாமா? அப்படி கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் வந்து பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விடுறாங்க சபரி அவர்களை. ஸோ அதனை தொடர்ந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா வந்து சொல்கிறாங்க. வியானாவும் அதே தான் சொல்கிறாங்க. பிளானிங் அப்படின்னாலையும் பெருசாக இன்வால்மெண்ட் காட்ட மாட்டேங்கிறாரு, கேரக்டர்லையும் பெருசாக இன்வால்மெண்ட் வந்து காட்டுறது கிடையாது. அதே போல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்றதுக்காக எந்த விதமான ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணவே கிடையாது. ஸோ அதனால் எப்ஜேவை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வியானாவும் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்ச மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மை தான். ஓகேவா? ஸோ அதனை தொடர்ந்து எப்ஜே அவர்கள் பேச வராப்பில் பேச வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. பார்வதியை ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணிவிட்டு பார்வதி லவ் கண்டென்ட் எது வேணால் வரட்டும், என்ன டாஸ்க்குனா வரட்டும், அதில் வந்து எப்படி லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக கமருதீனும் பார்வதியும் ஒன்றாவே வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்கில் வந்து பார்வதியும் கமருதீனும் ஒன்றாவே தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்பப்போ இந்த
கேரக்டர்லேருந்து வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு இவங்க ஜாலியாக ஜம்முன்னு வந்து இருக்கிறத பற்றி மட்டும்தான் வந்து பண்ணுறாங்க. விக்ரம் அவர்களை வந்து வெளியே வந்துட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணி வந்து பேசுகிறாங்க. காலையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜே சொன்னதை வந்து பார்வதியால் ஏற்றுக்கவே முடியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கிளின்னு கிழிச்சு ஒரு மனசில் இருக்கக்கூடிய பாரமெல்லாம் குறைஞ்சி போச்சாப்பா, உனக்கு ரொம்ப சந்தோஷமாப்பா, என்னப்பா பேசிகிட்டு இருக்க, என்னென்ன பேசிகிட்டு இருக்க, இங்கே வந்து இன்வால்மெண்ட் இல்லையா, கேரக்டரில் வந்து என்ன விஷயம் வந்து அவங்க பண்ணாம விட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீ என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தலை ரம்யா வந்து ஏமா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருமா, பிக் பாஸ் வந்து பேசிகிட்டு இருக்காருல்ல, கொஞ்ச நேரம் அமைதியாரு, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க பொது தளத்தில் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சொல்கிறாங்க, அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க, டேரெக்டாக பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அது வந்து நான் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணாமல் வேறு எங்கே அட்ரஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து தன்னுடைய வயிற்றுச்சலை வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. இதில் சுபிக்ஷா வந்து இருக்காங்கல்ல, முந்திரி கொட்டை மாதிரி வந்து முந்திக்கிட்டு வந்துட்டு அப்படி தான் சொல்லுவாங்க, பிபி பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து பார்வதி வந்து கவுண்டர் அட்டாக் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஏங்க அதை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன், தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் அதை வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உடனே கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக வராங்க. என்ன சப்போர்ட்டிவாக வராங்க, இங்கே எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்கூடையும் எல்லாரும் பேசலாம் அப்படின்றாங்க. அப்போது அவங்களுக்கும் உரிமை இருக்குது, அவங்களும் பேசுவாங்க, அப்போ அமைதியாக இருந்து தொலைங்க. ஏங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியா? புரியல எனக்கு. சுபிக்ஷாவுக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்கும் பொழுது, கனிக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்கும் பொழுது, ஏன் பார்வதிக்கு பேசுகிறதுக்கு உரிமையை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பார்வதி பேசும்போது மட்டும் ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? பிக் பாஸ் பேசிகிட்டு இருக்காருன்னு ஏன் சொல்கிறீங்க? இதுவே கனி ஏமா அமைதியாக இருமா சுபிக்ஷா, ஏன் அது வந்து திரும்பி பெருசாக வந்து ப்ரொலாங் பண்ணுறீங்க? அவங்க தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா நீ ஏன் அப்படி பேசுகிற, அமைதியாக உட்காருன்னு சொல்லியிருக்கலாம்ல கனி. அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறது, எதிரியாக இருக்கிறது பார்வதியாக இருக்கும்போது பார்வதி ஏதோ ஒரு விதத்தில் அடிக்கணும், அவ்வளோதான். இவங்களை வந்து ஏதோ அன்னை தெரசா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து போர்ட்ரே பண்ணி சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. எப்படி தான் வந்து பண்ணுறாங்களோ தெரில. அப்போ அதுக்கு தரமான பதிலடி கொடுக்குறாங்க பார்வதி. ஏமா நீ சும்மா இருமா, உன் கருத்தை சொல்கிறதுக்கெல்லாம் வந்து உரிமை இருக்குது, நான் வந்து சொல்லக்கூடாது, நான் தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அமைதியாக உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி வந்து திட்டி விட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் நல்லன் கேரக்டரில் இருக்கக்கூடாது, உங்களோட காஸ்டியூம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஆட்டத்தை வந்து முடிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த ஆட்டத்துக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் நீக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கி விட்டாப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். ஸோ இது ஆக்சுவலாக வந்து எவ்வளோ மோசமான ஒரு விஷயம், எப்ஜே அதை சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிறான்பா. எதிர் டீமில் ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எதிர் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்ததே கிடையாதா? புரியவே இல்லை எனக்கு. அவங்கள கேட்டாக்கா அமைதியாக இருக்காங்க. அப்போது அவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, செயினை எடுத்துட்டாங்கல்ல, ஸோ அதனால் வந்து அவங்க எந்த கேரக்டரை விட்டு வெளியே வரல அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சொல்கிறாங்க. எத்தனை பேர் அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க, கேரக்டரை விட்டு வெளியே வந்திருக்காங்களா இல்லையா? அப்புறம் இவங்க வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க டீம் ஸ்பிரிட்டோடு வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து காட்டி கொடுக்காம மற்றபடிக்கு எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. கேட்டாக்கா அது வந்து தப்பாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விளையாட்டை வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எஃப்ஜே அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சத்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.